பிரைஸ் லார்ட். குட் நியூஸ் என்கிற நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு தியானத்திற்கு ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை யார் சபித்தாலும் நீங்கள் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஏன் ஆசீர்வதிக்க வேண்டும் அப்படின்னா, நீங்கள் அவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் திரும்பி உங்களிடத்திலே திரும்பி வரும். நீங்கள் சபிப்பீர்கள் என்றால் ஒருவேளை அந்த சாபம் அவருடைய வாழ்க்கையில் பலிக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்துக்கு தடையாக நீங்கள் சபிக்கிற சாபமான வார்த்தைகள் நிற்கலாம். அதனால தான் ஏசப்பா இந்த இடத்துல சொல்லுதாரு, உங்களை சபிக்கிறவர்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. நீங்கள் எவ்வளோக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை உங்களுடைய வாயிலிருந்து பேசுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமான காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். அதனால் யாரையுமே சபிக்காதீர்கள், எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நீங்கள் எவ்வளோக்கு ஆசீர்வதிக்கிறீர்களோ அவ்வளோக்கு நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வசனத்தின் பிரகாரமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹேவ் a nice day. God bless you.